ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷம்டா, வெளியே பார்த்தப்போ ஒரே சந்தோஷம் தான். ஏன்டா இன்றைக்கி மழை இல்லை, வெயில் தான் அடிக்குது. இங்கே வெயில் அடித்தா தமிழ்நாட்டில் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. காக்கா குருவிலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே இங்கிட்ட திரும்பி பார்த்தோம்னா என் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. முருகு பேக்கெட்டுக்கு நம்ம கடைகளுக்கு ஹோல்சேல் கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சக்கரவர்த்தி சக்கரை மிட்டாய்ங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஓணத்துக்கு இதுதான் ஸ்பெஷலேவும். இது குறைஞ்ச விலையிலே கிடைக்கும். நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கினோம்னா குறைஞ்ச விலையிலே கிடைக்கும். அது ரொம்ப நாளாக வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுமே என்னான்னு தெரியல, பாயசம் குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சேமியா ஏற்கனவே வாங்கி வச்சது இருந்துச்சு. அதை எடுத்து நெய் விட்டு வறுக்க தொடங்கிட்டேன். நல்லா வறுத்துடணும் அந்த நெய்யிலேயும். அப்புறம் சக்கரை பாவு தான் அந்த பாயசத்துக்கு நான் சேர்த்தேன். கடைசியில் தேங்காய் பால் ஊற்றி இறங்கணும்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சக்கரை பாவு சேர்க்குற மாதம் கொஞ்சம் ரேசமான வரும், இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தேங்காய் பால் சேர்த்துருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் காலை சாப்பாடுக்கு என்னண்டா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு வேலை இல்லை, அது வச்சு நான் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை இருந்துச்சுன்னா நம்ம இப்படி டிஃபன்லாம் பண்ண முடியாது. பேசாமல் சோறை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவோம். இன்றைக்கி காலையிலேயும் இட்லி எங்களுக்கு கிடச்சிருச்சு. இட்லி, அப்புறம் இந்த குழம்பு கோழி குழம்பு, நேற்று வச்ச பழைய குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த பாயசத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.